அந்த சுயமாகிய நாளில் நீங்கள் நிலை பெறுவதைத்தான் ஜீவன் முக்தி அப்படிங்கிறது. அந்த சுயமாகிய நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போகலை, உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்குள்ளேயே இருந்து நீங்கள் தூங்குறதுலேருந்து நீங்கள் செய்கிற அத்தனை செயல்களையும் சாட்சி மாத்திரமாக இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. அந்த சாட்சி மாத்திரமாக இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கிற அந்த சுயமாகிய நான் தான் உங்களுடைய உயிர்த்தன்மையாக இருக்குது. அதுதான் கடவுளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்குங்க. ஆனால் அதுதான் உங்களுடைய மையமாக, உங்களுடைய ஆதாரமாக உங்களை செயல்படுத்துறது அந்த சக்தி தான். நீங்கள் நின்று செயல்பட வேண்டிய தலம் அந்த சுயமாகிய அந்த தலம் தான். அந்த தலத்துக்கு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ தான் உங்களுடைய கர்மா ஸ்டாப் ஆகும். அது வரைக்கும் உங்களுடைய ஆணவ நாள்லேருந்து நீங்கள் நிலை பெற்று செயல்படுற வரைக்கும் உங்களுடைய கர்மா ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும். கர்மா உங்களை அலக்கழிச்சிட்டே இருக்கும். எப்போ உங்களுடைய சுயமாகிய நான் உங்களுடைய சுயத்துக்கு வரீங்களோ அப்போ தான் கர்மா ஸ்டாப் ஆகும். உங்கள் சுயத்தில் நிலை பெற்ற பிறகு உங்களுடைய தன்மை மாறி இருக்கும். இது வெளியில் தெரியக்கூடிய விஷயம் இல்லை. உங்களுடைய உள்தன்மையில் உருமாற்றம் நிகழ்ந்து உள்ள மாற்றம் அடைஞ்சு இருப்பீங்க. நீங்கள் வாழும் விதம் அந்த தன்மை மாறி இருக்கும்.